வாங்கடா. ஸோ அங்கே பாருங்கள் சீனரி பயங்கரமாக இருக்கும். பட் கேமராவில் எப்படி மாட்டுது தெரில. தென் வந்து பேக் கிராஸாக இருக்கேன், ஊந்துடாதா? வருவானா? ஸோ 237 இப்போ தான் ரூட் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். 237 கிலோமீட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 5.5 மணி நேரம் காட்டுது. பத்தாவதுக்கு மழை வரும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆக்சுவலி வரும்போதே ஃபுல்லாக மலையில் மாட்டோம்னு நினச்சேன். பட் வந்து குரோம்பேட்டில் மட்டும்தான் மலையில் மாட்டோம். அந்த குரோம்பேட் செங்கல்பட்டு தாண்ட வரைக்கும் கொஞ்சம் மழை இருந்துச்சு. வால்பாறை போய்ட்டு 3 nights 4 days ஸ்டே பண்ண போகிறோம். நல்லா அங்கே சுற்றி பார்க்க போகிறோம். பட் கிளைமேட் எப்படி இருக்க போது தெரில. சுற்றுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ தான் ஒரு நல்ல பிரேக் எடுத்தோம். சாப்பாடு இந்த மாதிரிலாம் சாப்பிடல. ஜஸ்ட் இந்த சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 12:25 ஆகுது. இன்னும் 130 கிலோமீட்டர் இருக்குது. சுமார் 3 மணி நேரம் காட்டுகிறது. ரோடு வர இது எப்படி இருக்க போது தெரில. ஆனால் இதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு ரூட் அப்படின்னு காமிச்சது கூகுள் மேப்பில். சரி, கூகுள் மாத்தாச்சி கரெக்டாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ரூட்டை சூஸ் பண்ணிட்டோம். என் கணிப்பு கரெக்டுனா 12:30 ஒரு 3:30 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவுமே நான்ஸ்டாப்பாக ப்ராப்பராக ஒரே ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக போனால் உண்டு. எப்படியோ 2 மணி நேரத்துலேயே நிறுத்துவோம். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல. நடு கொஞ்சம் இந்த டிராஃபிக் லாரிலாம் வரும்போது ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது. ஓட்டுறதுக்கே தோண மாட்டேங்குது. சார்ஜ் இல்லை, பேட்ரி மாற்றணும். சார்ஜ் இல்லை, பேட்ரி வந்து ஒரு லூசு பசங்க 2 லூசு, ஒரு லூசு பையன், ஒரு லூசு அண்ணா, 2 பேர்கிட்ட பேட்ரி மாட்டின்னு இருக்குது. அது வந்தால் தான் நான் மாற்ற முடியும். அவ்வளோதான், செத்து போயிடுவான் அவன். One eternity later. ஓல்டு ஸ்கூல் ஜீப்பு பயங்கரமாக இருக்குது. கொக்கி கத்திலாம் வச்சுக்கிறாங்கடா புயால. என்ன இது கத்தியா? என்ன இது பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. முட்டா வச்சுக்கிறாங்க. 25 கிலோமீட்டர்கள் உள்ளன. 65 கிலோமீட்டர்னால் தான் கணக்குப்படி இன்னும் ஒரு தான் 3.5. ஃபஸ்ட்டே கணக்கு போட்டேன் 3.5. அந்த 3.5 தான் போல். செம்ம க்ளீனாக இருந்துச்சு ரோடு, கிளியராக டிராஃபிக் இல்லாமல். இப்போ மறுபடியும் டிராஃபிக்கில் மாட்டின மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் 3வது டைம் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். பட் வந்து இந்த வாட்டி 800. ஃபஸ்ட்டு டேங்க் ஃபில் பண்ணும்போது 950 சம்திங் ஆச்சு. வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் பொறுமையாக போகலாம். லோக்கல் வந்துட்டோம். டேய் பொறுமையாக வாங்கடா, லோக்கல் வந்துட்டோம்டா. பொறுமையாக வாங்க, வண்டி நிறையா இருக்கும்.
பயங்கரமாக மழை பெய்யும்னு பயந்துட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் மழையில் மாட்டல. ஆனால் அது நினச்சாலும் பயமாக இருக்குது. இவ்வளோ நேரம் மழையில் மாட்டல, கடைசியில் இங்கே வந்து மழையில் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் டிராஃபிக்கில் டயர்டானாலும் இந்த லாங்கில் தெரியுது பாருங்கள் ஹில்ஸு. இந்த பார்த்தோன்னே அப்படியே எனர்ஜெட்டிக் ஆகிடுச்சுப்பா. சீரியஸாக பயங்கரமாக இருக்குது வியூவு. அடடா பயங்கரமாக இருக்கே. கேமராவில் எப்படி மாட்டுது தெரியலையே. எப்பவுமே நேரில் பார்க்குறத விட அப்படி 50% அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேமராவில் குறைஞ்சிரும். அல்டிமேட்டாக இருக்குது கை. சீரியஸாக ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வத்தோடு நான் இங்கே போயிட்டுருக்கேன். இப்போது அப்படின்னா பயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரீசெண்டாக தான் இன்ஸ்டாகிராமில் அந்த யானை ரீல்ஸ் நிறையா பார்த்து நானும் கொஞ்சம் கெட்டு போயிட்டோம்ப்பா. எப்படி வியூ பயங்கரமாக இருக்கா அப்பா. ஐயோ இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை ஸ்பீட் பிரேக்கர் லெவலுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. 15 minutes later. சரி போயிடலாம்லங்க. பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஃபைனலி ரீச் த என்ட்ரன்ஸ். பட் என்னடா இது ஒரே கூட்டமாக இருக்காங்க, ஃபுல்லாக பைக்கர்ஸாக இருக்காங்க. ஐயால போலீஸ் அங்கிள்ஸ்லாம் இருக்காங்க, போலீஸ் அண்ணன்ஸ். சாரி ஃபார் அப்பா. எல்லாம் ராயல் என்ஃபீல்டு பாரு, எல்லாமே என்ஃபீல்டு. டிக்கெட் வாங்கணுமா? டிக்கெட் வாங்கணுமாம்ல? நான் என்ஃபீல்டா ஃபுல்லா? என்ஃபீல்டு ரைடிங்கா? நான் கேட்டேன். ஜோஸ் ப்ரோ வரீங்களா? கேட்டு வருவானான்ட்டு. ஹிமாலயன் 411, கிளாசிக் 350, கொரில்லா 450. சரியான வண்டி. 4 வண்டி 8 பேர், 4 பைக்கு 8 மெம்பர்ஸு. என்ட்ரன்ஸ் ஃபீஸு 1 person 30. சரி இப்போதைக்கு வண்டி எடுக்கிற மாதிரி தெரில, நான் எடுக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஸோ கரெக்டாக 3 மணிக்கு நம்ம வண்டி எடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ்லேருந்து. பெருசாக ஒன்றும் ஸ்பீடாக போக போகிறதில்ல, ஸ்லோ ட்ரைவ் தான் பண்ண போகிறோம். எப்போ ரீச் ஆகிறோங்கிறது இதில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ரோடு வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக. ஏதோ கொல்லி ஹில்ஸை சுற்றிட்டு இருந்தோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தாட் வருது. ஸ்பீட் பிரேக்கர் கொய்யால போடு தக்காளி போடு. மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கர். ஆமா ஃபைனலி வால்பாறையில் கால் எடுத்து வச்சிட்டோம். இப்போ மேலே போன அவ்வளோதான். எலிஃபென்ட் ஜோன்லாம் போட்டுக்கிறாங்க. டே இதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குதுடா. நல்லா தான் இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். மழை தூர ஆரம்பிச்சுக்குதா?
இந்த வண்டி டயரை நம்பி நான் பாட்டுன்னு வண்டி படுக்க போட்டுன்னு இருக்கேன், அங்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. ஐயோ சரியான வியூ கைஸ், சீரியஸா சரியான வியூ, வா அல்டிமேட்டாக இருக்குது. ஆஹா காதடிக்குது. இப்போ பாருங்கள் ஒரு பெரிய பெண்டு இருக்குது பாருங்கள் மேலே ஏறுறதுக்கு கொய்யால. இதுதான் அந்த பெண்டு. இங்கே பாரு ஓடு தக்காளி, வண்டி வீலி அடிச்சிடும் போல விட்டா. இங்கே பாருங்க வியூவை பாரு. பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பெண்டு இருக்குது. இப்போ தான் நம்ம 5வது பெண்டே தாண்டுறோம். ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது. நான் கொல்லி ஹில்ஸ் தான் இருக்குதுல ஷார்ப்பஸ்ட்டு பெண்டுன்னு நினச்சேன். இவன் அவனுக்கே டஃப்பு தரான் கையால். பத்தாவதுக்கு ரோடு வேறு ரொம்ப சின்னது. இங்கே பாருங்க லாரி வேறு கொய்யா. அவனை பார்க்கவே பயமாகுது. இப்போ நம்ம 6வது பெண்டு திரும்ப போகிறோம். லைட்டாக கிளச்சை லாக் பண்ணி விட்டா பாப்பா போயிடும் போல வண்டி. அப்பா அடுத்த லாரி வரான். மழை வேறு வருது கைஸ், செம்ம மழை வந்து கொச்சன்னு வரல, அப்படியே லைட்டாக சாரல் மாதிரி போயிடுது. ஆஹா சீரியஸாக யோசிச்சு பாருங்க, ட்ரீம் பைக்கு பின்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்டு, ஆக்சுவலி இப்போ என் ஒய்ஃபு. மழை அப்படியே லைட்டாக சாரல் போயிடுது. என்னடா ரொமான்டிக்காக பேசுகிற அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஆனால் எப்படி இருக்குது பாருங்களேன். 10வது பெண்டு. இப்போ தான் 10வது பெண்டா. ஐயோ கொய்யால. குரங்கு நண்பர்கள், ஹாய் ஹலோ ஹாய். ஐயோ அம்மால ஜஸ்ட் மிஸ். ஐயோ கொஞ்சம் டேஞ்சர் தான் போலியே. கொஞ்சம் இல்லை ரொம்பவே டேஞ்சர் தான் போல. ஷாராக தான் இருக்கணும். ஹாய் டடா பீஸ். பாரு ரெட் கலரில் இருக்கு பேர். ஏறுற மாதிரி யானையில் ஏறுற மாதிரி. ஸோ அங்கே பாருங்கள் வியூ செம்மையாக இருக்கா. அங்கெல்லாம் மழை பெய்யுது. பரவாயில்லப்பா, கரெக்டாக எடுத்துட்டாங்கப்பா கணக்கு பண்ணி. என்ன இப்போ இந்த பஸ்ஸை எப்படி தாண்டுறது? போய் மாட்டிக்கிட்டோமே பஸ்ஸு பின்னாடி. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. வா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது லைஃப்பில் வந்து பார்த்துடணும் யாராக இருந்தாலும். ரைடர்ஸ் மஸ்ட்டு. 27வது ஏர்பின் பெட். போடுறா பெண்டா கொய்யால. ஆஹா பஸ்ஸுக்காரங்கிட்ட தப்பிச்சு லாரிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. ஏறிடலாம். மீட்டியர் 350, Himalayan 411, Himalayan 450, Himalayan 411, Classic 350. ராயல் என்ஃபீல்ட் டீம் போட பயங்கரமாக வந்துடுவாங்க. எங்கள் அண்ணன் மாட்டிக்கினாரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வச்சு செஞ்சுன்னுக்குறானுங்க. நாங்கள் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம்.